வாங்க மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீரகம், குருமிளகு, கருவேப்பில், பச்சை மிளகாங்க, கொஞ்சமாக தேங்காய் பூங்க, அது கூடவே நம்ம ஊற வச்ச ஒரு 2 ஸ்பூனு துவரப்பருப்புங்க, அது கூடவே ஒரு 4 வெள்ளை பூண்டும் போட்டு ஒரு பச்சை மிளகாயும் போட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 வெள்ளை பூண்டுங்க, அது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயம், அவ்வளோதாங்க. இது நல்லா அரைச்சிக்குவாங்க. அரைச்சிட்டு வணக்கறதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கருவேப்பில், ஒரு 4 வரமிளகாய்ங்க. நம்ம அதில் பச்சை மிளகா போட்டிருக்குறோம். இதுலேயும் இது காரமெல்லாம் இறங்காது. ஒரு 4 மிளகா போட்டுக்கலாம். அது கூடவே வெள்ளை பூசணிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வணக்குவாங்க. வணக்கியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வணக்கிட்டு லைட்டாக காய்க்கு உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி காய் நல்லா வேக வச்சுக்குவாங்க. நம்ம மசால் ஊற்றி வேக வச்சிங்கன்னா அந்த காய் வேகாது. மசால் சீக்கிரமாக கெட்டியாயிரு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு காயை வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கிட்டு சிம்மில் வச்சுக்குவாங்க. இந்த குழம்பு உடனே கெட்டியாயிரு, பருப்பெல்லாம் ஊற்றி அரைச்சதுனால. நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 4-5 கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மோர் ரெடி பண்ணி வச்சுக்குவோங்க. இந்த ஒரு 1.5 டம்ளர் மோர், இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கிறனால 1.5 டம்ளர் தயிர், 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வச்சுருக்குறாங்க. அதை ஊற்றிட்டா அவ்வளோதாங்க. குழம்பு ஆறுனதுக்கப்புறம் அந்த மோரை அந்த குழம்புல ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. செமையாக இருக்குது இந்த குழம்பு. நம்ம எப்படி ஆற வச்சு ஊற்றுறோமோ அதனால் நம்ம குழம்பு தீர்ற வரைக்கும் இதே இதில் தான் இருக்குது. தண்ணியாட்ட தான் நம்ம எப்படி கலக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. உண்மையிலேயே செமையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோர் குழம்பு. குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கு வேணால் கொடுக்கல. அது சைடிஷ்ட்டு உருளைக்கிழங்கு, கோவக்காய் இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கு. நான்வெஜ் சாப்பிட்றவங்க சின்ன நெய்த்தூள் கருவாடுன்னு சொல்கிறாங்களா, அது கூட நல்லா சின்ன வெங்காயம் நிறைய போட்டு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக தேங்காய் எண்ணெயில் வதக்கி அது வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் இருக்குது. உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவெல்லாம் கிராமத்து ஸ்டைலில் தான் சமையல் செஞ்சு போடுவேன். உங்களுக்கு வீடியோ பாருங்கள். ப்ளீஸுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு ஒரு நல்லாயிருக்கு வீடியோ போடுறதுக்கு. அடுத்த வீடியோவில்